பணத்தை சேமிச்சு லட்சாதிபதி ஆகணும்னா மாசம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் முதலீடு செய்யணும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தினமும் நீங்க டீ குடிக்கிற காசை வச்சே நீங்களும் ஒரு லட்சாதிபதி ஆக முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, தினமும் வெறும் 100 ரூபாய் முதலீடு செஞ்சு 10 வருஷத்துல உங்க பணத்தை கிட்டத்தட்ட ரெட்டிப்பாக்க முடியும். அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு இப்போ பார்க்க போறோம். இந்த மேஜிக்கோட பெயர் SIP, அதாவது முறையான முதலீட்டு திட்டம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. பங்குச்சந்தையில நேரடியா முதலீடு செய்யற ரிஸ்க் எடுக்காம பல பங்குகளில் பிரிச்சு முதலீடு செய்ய இது உதவுது. இதுல மொத்தமா பணத்தை போடுறது, மாசம் SIP பண்றதுன்னு 2 வழிகள் இருக்கு. இதுல தினமும் ஒரு சின்ன தொகையா முதலீடு செய்ய நினைக்கிறவங்களுக்கு டெய்லி SIP ஒரு வரப்பிரசாதம். இது ஒழுங்கற்ற வருமானம் வர்றவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நீங்க தினமும் ஒரு நிலையான தொகையை, உதாரணமா 100 ரூபாய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல முதலீடு செய்யலாம். இதனால என்ன நன்மை? சந்தை சரியும் போது உங்களுக்கு அதிக யூனிட்டுகள் கிடைக்கும், சந்தை ஏறும் போது குறைவான யூனிட்டுகள் கிடைக்கும். இப்படி பண்றதுனால நீண்ட காலத்துல உங்களோட முதலீட்டோட சராசரி மதிப்பு சீராகி ரிஸ்க் குறையும். இதோட கூட்டு வட்டியின் சக்தி மூலமா உங்க பணம் வேகமா வளர ஆரம்பிக்கும். சரி, இப்போ மெயின் கணக்குக்கு வருவோம். தினமும் 100 ரூபாய 10 வருஷத்துக்கு சராசரியா 12% வருமானம் தர்ற ஒரு SIP திட்டத்துல முதலீடு செஞ்சா என்ன ஆகும்னு பார்ப்போம். நீங்க முதலீடு செய்யற மொத்த தொகை 3,65,000 ரூபாய். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வருமானம் மட்டும் 3,40,735 ரூபாய். ஆக 10 வருஷம் கழிச்சு உங்க கையில இருக்கிற மொத்த தொகை 7,05,735. பார்த்தீங்களா? நீங்க போட்ட பணத்தை விட வட்டி மூலமா கிடைச்ச பணம் தான் கிட்டத்தட்ட சமமா இருக்கு. உங்க முதலீடு ரெட்டிப்பாகிடுச்சு. ஆனா இங்க 2 விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஒன்னு, டெய்லி SIPல தினமும் பரிவர்த்தனை நடக்கிறதால கணக்கு வழக்குகளை பார்க்கறது கொஞ்சம் சிக்கலா இருக்கலாம். 2வது, இது உங்களை ஒரே ராத்திரியில பணக்காரர் ஆக்காது. இது பணத்தை சேமிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழி. அதனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட நிதி தேவைகள், ரிஸ்க் எடுக்கிற திறன், உங்களோட இலக்குகள் எல்லாத்தையும் யோசிச்சு உங்களுக்கு பொருத்தமான ஒரு SIP திட்டத்தை தேர்ந்தெடுங்க.